கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தினுடைய கடைசி ஒரு சில நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் தொடர்பாக நேற்றைய தினத்தில் சிமியோன் என்பவர் தேவாலயத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே அதே தேவாலயத்தில் இன்னொரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுக்கு வயசு 84 வயசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் அவர்களை குறித்து ஒரு சரித்திர பதிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அன்றைக்கி அநேக மக்கள் இருந்தாங்க, ஆனாலும் கூட இந்த பெண்மணியை குறித்து ஒரு பதிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முது 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்த அன்னாளும் அந்த நேரத்தில் இயேசுவும் அவருடைய பெற்றோராகிய யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்திலே வந்து பிள்ளையை பிரதிஷ்டை செய்கிற அந்த வேளையில் அவளை செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையில் இவளை குறித்து சொல்லும் பொழுது, இவள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாள், இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பெரிய 84 வயது நிறைந்ததான ஒரு பெண்மணி அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த அன்னாளை போல ஒரு நல்ல ஒரு ஜெப வைராக்கியமுடையவர்களாக, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, ஆலயத்தை விட்டு நீங்காதவர்களாக, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அதே நேரத்தில் அவள் இயேசுடைய காரியத்தை குறித்து, அவள் மூலமாக மீட்பு வரப்போகிறது என்பதை குறித்து அவள் அநேகருக்கு அந்த எருசலேம் பட்டணத்தில் அவளுக்கு தெரிவித்தாள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சுவிசேஷம். அந்த நாளிலேயே முதலாவதாக இந்த அன்னாள் மூலமாக ஒரு சுவிசேஷம் அப்படியாக தெரிவிக்கப்பட்டது. அவளுடைய முதல் வருகையிலே, அவர் இயேசுவினுடைய முதல் வருகையிலே இந்த அன்னாள் காத்திருந்தாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், அநேகருக்கு அறிவித்தாள். நாமும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையிலே இல்லாமல் இருந்தாலும் கூட இப்பொழுது அவர் 2ஆம் வருகையிலே வரப்போகிறார். அதற்காக நாம் ஆயத்தப்பட்டவர்களாக அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்போமா? உலகமெங்கும் எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய கட்டளையை நாம் இன்ற நாளில் கூட நாம் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை அறிவிப்போம், அநேகருக்கு இதை தெரிவிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அன்னாளுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் மூலமாக சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.